1 பேதுரு 1:15-16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் 2 பேதுரு 3:11 இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியினால் நீங்கள் எப்போதும் பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை பேதுரு மிகவும் அழுத்தி சொல்லுகிறார். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு சொல்லுகிறேன். 1 பேதுரு 1:14-15, 2 பேதுரு 3:11. அதனாலே நாம் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் பரிசுத்தர் என்று அழைக்கப்படுகிறார். பரிசுத்தமே பிரதானம். எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்தமே உங்களுக்கு பரவசத்தை தரும். ஆகினாலே பரிசுத்தத்திலே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி. இருதயத்திலே பரிசுத்தம், கண்களிலே பரிசுத்தம், வாழ்க்கையிலே பரிசுத்தம், வேலை ஸ்தலத்திலே பரிசுத்தம், ஊழியத்திலே பரிசுத்தம், ஆராதனையிலே பரிசுத்தம், பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை துதித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தவானே பரலோகத்திலே பிரவேசிப்பான். அசுத்தன் ஒருவனும் உள்ளே பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை பரிசுத்தமாக்குகிறது. இயேசுவே பரிசுத்தத்திற்கு நல்ல உதாரணம். அவரை என்னை கவனித்து பாருங்கள் என்று சொன்னாரே, அவரை கவனித்து பார்த்தால் உங்களுக்கு பரிசுத்தம் வரும். பரிசுத்த இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்தத்தின் வாழ்க்கைக்காக உங்களை அழைக்கிறார். அதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய ஒரு முக்கியமான காரியம் நம்ம இடத்தில் இருக்கிற அன்வான்ட், தேவையற்ற கிறிஸ்துவை குறித்ததான கிறிஸ்துவுக்கு விரோதமான தேவையற்ற அனைத்து காரியங்களையும் எரித்து போடும்படியாக தேவன் தருகிற பரிசுத்த அக்கினி அது. எனக்கு அருமையானவர்களே, இந்த பரிசுத்தத்தை நேசியுங்கள், பரிசுத்தத்தை வளருங்கள். தானியேலை போல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இன்று பரிசுத்தம், நாளை அற்புதம். God bless you.